சிம்ம ராசி மக நட்சத்திரம். ஸோ உங்க பொண்ணு வந்து மேல் படிப்புக்காக வெளிநாடு போறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீங்க அவங்கள வந்து தாராளமா வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வெளிநாடு போனா கூட அவங்கள வந்து நல்ல விதமா படிக்க சொல்லுங்க. ஸோ ஏன் அப்படின்னா, சில பல காரிய தடை தடங்களுக்கு அப்புறம் தான் படிச்சு, முடிச்சு, கம்ப்ளீட் பண்ணி வருவாங்க. ஸோ இத அவங்ககிட்ட தெளிவா எடுத்து சொல்லிருங்க. காரணம் வந்து ராகு கேது பயிற்சி ஓடுது. அப்போ கெண்டை சனி, அஷ்டம சனி அப்படின்னு கன்டினியூஸா வந்து இந்த மாதிரி சனியோட தாக்கமும், ராகு கேது பயிற்சியோட தாக்கமும் இருக்கும். ஸோ அதனால வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லா படிப்புல வச்சு கரெக்ட்டா படிச்சு முடிச்சுட்டு வெளிய வர சொல்லுங்க. 2வது வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து, இப்ப வந்து அவங்க படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் அவங்களோட ஜனன ஜாதகத்த ஃபர்ஸ்ட் டபுள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாரி அவங்களுக்கு திருமணம் பண்ண போறவங்களோட ஜனன ஜாதகத்த அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. 2 பேர் ஜனன ஜாதகத்திலயும் திருமண வாழ்க்கை பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது வந்து, நம்ம பொண்ணுக்கு ஒரு ஜாதகம் இருந்தால் கூட, இங்க உங்களுக்கு மருமகனா வரப்போறவருக்கு ஒரு ஜாதகம் இருக்கும். அப்ப இவங்களோட 2 பேரோட ஜாதகத்த பொறுத்து தான் வந்து திருமண வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்றது ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னாலே வந்து நல்ல சுத்த ஜாதகமா இருக்கணும், தோஷம் பெறாத ஜாதகமா இருக்கணும். இடையில இந்த மாதிரி இந்த தசாக்கள் கெட்ட தசாக்கள் ஓடாமல் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பா அமையும். அதனால வந்து நீங்க அதெல்லாம் போட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு படிச்சுட்டு வரட்டும். படிச்சு முடிச்சு அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து அவங்க ஜாதகத்தை வச்சு நீங்க வந்து கரெக்டான வரன் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க பொண்ணுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஜாதக அமைப்பு வந்துருச்சுன்னா அவங்க வந்த உடனே திருமணம் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் திருமணம் நல்லா தான் இருக்கும். சிம்பிள். சரிங்களா?